بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை சிறந்த முறையில் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகிற்கு இறுதியாய் வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அன்று தொடக்கம் இன்று வரை வாழப்போகின்ற முஸ்லிமான மோமினான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனது இறையில்லமா மஸ்ஜிதிலே ஒன்று குழுமிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியும் அல்லாஹ் எவற்றையெல்லாம் தடுத்து வாழும்படி சொன்னானோ அப்படிப்பட்ட விடயங்களை இந்த உலகத்தில் வாழுகிற போது தவிர்ந்து விலகி வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக இன்று இந்த குத்துபா பிரசங்கத்தில் கபர் வாழ்வு தொடர்பாக சில விடயங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட்டு மன்னரையை சந்திக்கிற போது அவனுடைய கபர் எப்படி இருக்கும், அதே போன்று இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தி இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுடைய கபர் எப்படி இருக்கும், அவருடைய கபர் வாழ்வு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக இன்றைய குத்பா பிரசங்கத்திலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாமெல்லாம் ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தாயினுடைய கருவறையிலே சில காலம் இருந்தோம். அந்த வாழ்க்கை பயணம் முடிவுற்று இப்போது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்வின் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்வின் பயணம் முடிந்துவிட்டால் இதற்கு பிறகு நாம் செல்லக்கூடிய இடம் எதுவென்றால் நாளை நாம் சந்திக்க இருக்கிற நிரந்தரமான அந்த மறுமை நாளை சந்திப்பதற்கு இடைப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு உலகம் இருக்கிறது. அதனை சொல்லுவார்கள் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்வு. அந்த கபருடைய வாழ்வு குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள்.
ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த கபருடைய வாழ்வு குறித்து அச்சப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கபரை பற்றி சிந்திக்கிற போது நான் மரணித்து தன்னந்தனியாக அந்த கபரிலே அடக்கப்பட்டு என்னை அடக்கம் செய்து வந்ததற்கு பிறகு அந்த கபரிலே நான் எப்படி இருக்க போகிறேன், என்னிடம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நான் என்னால் பதிலளிக்க முடியுமா என்று உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பர்சகுடைய வாழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது வமின் வராஇஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபஅஸூன், அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு பர்சக் என்கிற வாழ்க்கை இருக்கிறது. அது எதுவரைக்கும் என்று சொன்னால் அவர்கள் கியாமத் நாளன்று எழுப்பாட்டப்படும் வரைக்கும் அவர்களுடைய அந்த கபருடைய வாழ்வு தொடர்ச்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த கபரை பற்றி இந்த நாம் செல்லவிருக்கின்ற இந்த கபர் தொடர்பாக நாம் எல்லாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டும், அடிக்கடி பேச வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அல்லாஹ்வுடைய இறையச்சம் என்னை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு இலகுவாக இருக்கும் இந்த கபரை பற்றி சிந்திக்கிற போது. இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய இன்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ஹாக்கும் முத்தகாசுர், அல்ஹாக்கும் முத்தகாசுர், மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறான். உலகத்தினுடைய இன்பத்தில் இன்றைக்கு மயங்கிக் கொண்டிருக்கிறான் மனிதன். அதாவது மாடா மாடிகளை கட்ட வேண்டும், தனது சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் தான் அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆட்ட ஓட்டம் எல்லாம் இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற முயற்சிகள் எல்லாம் எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபரை தரிசிக்கும் வரைதான், கபரை தரிசிக்கும் வரைதான் நீங்கள் இந்த உலகத்தில் இப்படி வாழ்வீர்கள், என்னுடைய கட்டளைகளை மறந்து வாழ்வீர்கள், எனக்கு மாறு செய்வீர்கள், தொழுகையை அலட்சியப்படுத்துவீர்கள், ஹலால் ஹராத்தை பேணி நடக்க மாட்டீர்கள். எதுவரைக்கும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபரை தரிசிக்கும் வரைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் கல்லா சௌஃப தஅலமூன், நீங்கள் அந்த மண்ணறைக்கு வந்துவிட்டால், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், கல்லா சௌஃப தஅலமூன், அதற்கு பிறகுதான் நீங்கள் அறிவீர்கள் உலகத்தில் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், உலகத்தில் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று. அந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகுதான் ஒவ்வொரு அடியானும் யோசிப்பான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் இந்த கபர் குறித்து அதிகமாக பயப்பட்டிருக்கிறார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி கூட இந்த கபருடைய வேதனை தொடர்பாக, கபர் தொடர்பாக அந்த அளவுக்கு பயப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த நபித்தோழர்கள் கபர் தொடர்பாக கபருக்கு அருகிலே சென்றால் அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்று அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருந்தும் கூட இந்த கபரை நினைத்து அழுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கபருக்கு அருகிலே சென்றார்கள் என்றால் அவர்கள் அழுவார்கள், அவர்களுடைய தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். அந்த அளவுக்கு பயப்படக்கூடியவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, எதற்காக வேண்டி இவ்வாறு அழுகிறீர்கள்? சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டால் இந்த அளவுக்கு நீங்கள் அழமாட்டீர்களே, பயப்பட மாட்டீர்களே, எதற்காக வேண்டி இந்த அளவுக்கு அழுகிறீர்கள் என்று கேட்டபோது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கபர அவ்வலு மனாசில் ஆகிரா,
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக கபர் இருக்கிறது, அதுதான் ஆகிரத்தினுடைய முதல் வீடு. நாம் அதாவது நிரந்தரமான அந்த மறுமையுடைய வாழ்வை அடைவதற்கு முன்னால் உள்ள ஒரு வீடுதான், ஒரு வாழ்வுதான் இந்த கபருடைய வாழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற விடயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த கபரிலே, இந்த கபருடைய வாழ்விலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால், பாதுகாப்படைந்து விட்டால், ஃபமா பஅதஹு ஐஸர், அதற்கு பிறகுள்ள அனைத்து வாழ்வும், அதற்கு பிறகுள்ள அனைத்து கட்டங்களும் அதைவிட மிக இலேசாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற விடயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு மாற்றமாக யார் இந்த கபரிலே வெற்றி பெறவில்லையோ, இந்த கபருடைய வாழ்வில் யாரெல்லாம் வெற்றி பெறவில்லையோ, பாதுகாப்பு பெறவில்லையோ, ஃபமா பஅதஹு அஷத்து மின், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இந்த கபருடைய வாழ்வில் ஒரு மனிதன் வெற்றி பெறாவிட்டால், பாதுகாப்பு பெறாவிட்டால், அதற்கு பிறகு இந்த கபரை விட அவனுடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற விடயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கபர் ஒரு மிகப்பெரிய சோதனைக்குரிய ஒரு இடம், மிகப்பெரிய சோதனைக்குரிய இடம், நாமெல்லாம் அச்சப்படக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும் மிஸ்லஹு கரீபன் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட கபரிலே சோதிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தொழுகையிலும் நபிகளார் இந்த கபருடைய வேதனை தொடர்பாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையை ஒருபோதும் முடிக்க மாட்டார்கள் இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்காமல் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபிகளார் கூட இந்த கபருடைய வேதனை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நண்பர்களோடு வாழ்கிறோம், மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறோம், எமக்கு துணையாக நண்பர்கள் இருக்கிறார்கள், எமக்கு துணையாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எமக்கு துணையாக எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் நாளை அந்த கபரிலே வைக்கப்பட்டு விட்டால், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், எமக்கு துணையாக வருவர்கள் யார், எமக்கு துணையாக வருவது எது என்ற கேள்வியை நாம் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்பஉல் மய்யித தலாதா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை அடக்கம் செய்கிற போது 3 விடயங்கள் அவனை பின்தொடர்கிறது. அதிலே 2 விடயம் அவனை விட்டு திரும்ப வந்து விடுகிறது, அந்த கபரை விட்டு திரும்ப வந்து விடுகிறது. ஒன்றே ஒன்றுதான் அவனோடு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யத்பஹு அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய சொத்து செல்வங்கள், அவனுடைய குடும்பம், உலகத்தில் அவன் செய்த செயற்பாடுகள், அமல்கள் எல்லாம் அவனை பின்தொடர்ந்து செல்கிறது. ஃபயர்ஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய சொத்து செல்வங்களும் அவனுடைய குடும்பம் பிள்ளைகளும் அவனை விட்டு திரும்ப வந்து விடுகிறது. வயபகா அமலுஹு, அவனுடைய அமல் மாத்திரம்தான் அவனோடு தங்கியிருக்கும், அவனுடைய அமல் மாத்திரம்தான் அவனோடு அந்த கபரிலே இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு செயற்பாடுகள், இன்றைக்கு தொழில் முயற்சிகள், இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹ்வை மறந்ததாக இருக்கிறது. தொழுகையை மறந்து எமது குடும்பத்துக்காக உழைக்கிறோம், தொழுகையை மறந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்து இன்றைக்கு எமது செயற்பாடுகளை, தொழில்களை, தொழில் முயற்சிகளை, பட்டம் படிப்புகளை படிக்கிறோம். ஆனால் இது ஒன்றும் எமக்கு பிரயோசனம் அளிக்காது. நாம் இந்த உலகத்தில்
அதாவது என்ன நல்லமல்கள் செய்தோமோ, உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றி நாம் வாழ்ந்தால் அந்த நல்லமல்கள் தான் அந்த கபருக்கு வரும் என்கிற விடயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். அதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்பட்டு விட்டால், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவனுடைய நிலை தொடர்பாக எமக்கு நீண்ட ஒரு ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். அவனுடைய கபர் எப்படி இருக்கும் என்று தெளிவுபடுத்தினார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால், அந்த மனிதனை நாம் அடக்கம் செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 மலக்குமார்கள் கபரிலே வருவார்கள். 2 மலக்குமார்கள் கபருக்கு வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், கேட்பார்கள் கேள்விகளை. ஃபயகூலானி லஹு மன் ரப்புக, கேட்பார்கள் உன்னுடைய இரட்சகன் யார் என்று கேட்பார்கள். இந்த கேள்வியை இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் இருந்து யோசிக்கிற போது இலேசாக சொல்ல முடியும். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று இலேசாக சொல்லிவிட்டு செல்லலாம். அன்புக்குரியவர்களே, அந்த கபருடைய வாழ்வு அப்படி கிடையாது. எங்களுடைய மெமரி பவரை வைத்து அங்கு பதில் சொல்ல முடியாது. அங்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை எமக்கு இந்த உலகத்தில் எடுத்து நாட்டும்படி சொன்னானோ அந்த கட்டளைகளை ஏற்றி நடந்தால்தான் அந்த கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்று பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் தடுத்த விடயத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற போது தவிர்ந்து வாழ்ந்தால் மாத்திரமே ரப்பி அல்லாஹ் என்ற பதிலை சொல்ல முடியும் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேட்கப்படும் ஃபயகூலானி லஹு மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். அந்த 2 மலக்குமார்களும் உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, இலேசாக என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழுகிற போது இஸ்லாம் சொன்ன பிரகாரம் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பேணி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு சொல்லலாம் தீனி இஸ்லாம் என்ற பதிலை சொல்ல முடியும் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேட்பார்கள், மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், நபிகளாருடைய உருவத்தை காட்டி நபிகளாரை காட்டி இந்த மனிதரை பற்றி உமக்கு தெரியுமா என்று கேட்பார்கள். இந்த மனிதர் யார் என்று கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, எவருக்கு நபிகளாரை தெரியாது, நாம் பார்த்ததும் கிடையாது. ஆனால் நபிகளாருடைய உருவத்தை காட்டி கேட்பார்கள், இது யார், இந்த மனிதர் யார் என்று. இந்த உலகத்தில் நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றியவர்கள், நபிகளாருடைய சுன்னாவை தன் வாழ்வாக கொண்டு வாழ்ந்தவர்கள், நபிகளாருடைய சுன்னாவை படித்தவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள் உடனே சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பதிலளிப்பார்கள் என்றாக நபிகளார் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ், அதாவது ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். அல்லாஹ் சொல்லுவான், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்கிற விடயத்தை கபரிலே அடக்கப்பட்ட அந்த மனிதன் கேட்பான், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். ஃபஃப்ரிஷூ லஹு மினல் ஜன்னah, அவருக்காக வேண்டி சுவனத்தினுடைய விரிப்பை விரியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். வஅல்பிஸூஹு மினல் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கத்தினுடைய ஆடையை அணிவியுங்கள் என்று சொல்லுவான். வஃப்தஹூ லஹு பாபன் மினல் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய வாயிலை நீங்கள் திறந்து வையுங்கள், சுவர்க்கத்தினுடைய காட்சிகளை பார்த்து அந்த மனிதன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். வயுஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி மத்த பஸரி, தன்னுடைய கண்ணு கெட்டிய தூரம் அந்த கபர் விசாலமாக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அளவுக்கு சுவர்க்கத்தினுடைய காட்சிகளையும் சுவர்க்கத்துடைய இன்பங்களையும் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருப்பான். இந்த நேரத்திலே அன்புக்குரியவர்களே, துணைக்காக ஒரு மனிதன் வருகிறான். அதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயஅதீஹி ரஜுலுன் ஹஸனுல் வஜ், அழகான முகத்தோடு ஒரு மனிதன் வருகிறான். ஹஸனு ஸியாப், அழகான உடை அணிந்திருக்கிறான். தய்யிபுர் ரீஹ், நறுமணம் வீசக்கூடிய ஒரு மனிதனாக வருகிறான். ஃபயகூல், அந்த மனிதன் சொல்லுகிறான், உனக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று
அந்த மனிதனுக்கு சொல்லுகிறான். இதை பார்த்த கபரிலே அடக்கப்பட்ட மனிதன் இதை பார்த்தவுடன் யோசிக்கிறான், இந்த மனிதன் யார் என்று அவனிடத்திலே கேட்கிறான். கபரிலே வருகிற அந்த மனிதத்திலே கேட்கிறான். ஃபயகூல் மன் அன்த், மன் அன்த், நீ யார்? இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாய், அழகிய நறுமணம் உடையவனாக இருக்கிறாய், அழகிய ஆடையை உடுத்தியவனாக இருக்கிறாய், நீ யார் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், ஃபயகூலு அமலுக ஸாலிஹ், அமலுக ஸாலிஹ், உன்னுடைய நல்ல அமல்கள் தான் நான். அல்லாஹ் அதாவது நீ செய்த நல்ல அமல்களை என்னுடைய தோட்டத்தில் உன் பக்கம் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நான் தொழுதிருந்தால் தொழுகை எனக்கு ஒரு துணையாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற போது குர்ஆனை ஓதிருந்தால் அந்த குர்ஆன் திலாவத் எனக்கு துணையாக வரும். இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஒரு சதகாவை செய்திருந்தால் அந்த சதகா நாளை அந்த கபரிலே எனக்கு ஒரு துணையாக, உற்ற தோழனாக, உற்று நண்பனாக வரும் என்ற விடயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதற்கு பிறகு இந்த இன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, இத்தனை இன்பங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த நல்ல மனிதன் சொல்லுவான், ரப்பி அகிமி ஸஆ ஹத்தா அர்ஜிய இலா அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ், அதாவது கியாமத்தினாலே நீ ஏற்படுத்தி விடு என்னுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக, என்னுடைய சொத்து செல்வங்களை பார்ப்பதற்காக நீ கியாமத்தினாலே வெகு விரைவிலே ஏற்படுத்தி விடு என்று அந்த மனிதன் சொல்லுவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹ் சொல்லுவான், நீ புது மாப்பிள்ளை போன்று தூங்கு என்று அந்த மனிதனுக்கு கட்டளையிட்டு தூங்க வைப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். இது உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கபரிலே இவ்வாறு கண்ணியப்படுத்துவான். பயமில்லாமல் சந்தோஷமாக அந்த மனிதனை இந்த கபரிலே வாழ வைப்பான் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மனிதன் இதே கேள்விகள், அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து, நபிகளாருடைய சுன்னாவை உதாசீனப்படுத்திய மனிதன் கபருக்கு சென்றால் அவனுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும், அவனோடு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்கள் என்ற விடயத்தை நாம் பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதத்திலே கேட்கப்படும், மன் ரப்புக, மன் ரப்புக என்று கேட்கப்படும், உன்னுடைய இரட்சகன் யார் என்று கேட்கப்படும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவான். கை சேதமே எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவான். இந்த இடத்தில் உங்களுடைய ரப்பு என்று யார் என்று கேட்டால் இலகுவாக சொல்லிவிடுவோம், அல்லாஹ் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த கபரிலே வைக்கப்பட்டால் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி நடந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் என்று, என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று அந்த விடையை பதிலே கொடுக்க முடியும். அடுத்ததாக கேட்பார்கள், வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவான். ஏன் உலகத்தில் வாழ்கிற போது இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வாழவில்லை, இஸ்லாமிய சட்ட திட்டத்தை எடுத்து நடக்கவில்லை, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கவில்லை. அதன் காரணமாக சொல்லுவான், எனக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்ததாக நபிகளாருடைய உருவத்தை வைத்து கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி தெரியுமா, உமக்கு அனுப்பப்பட்ட இந்த நபியை பற்றி தெரியுமா என்று கேட்கப்படும். அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. ஏன் உலகத்தில் நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றவில்லை. நபிகளார் இதுதான் சுன்னா என்று காட்டி தந்ததற்கு பிறகு அந்த சுன்னாவுக்கு புறம்பான காரியங்களை செய்தான். நபிகளாருடைய சுன்னாவை தன்னுடைய வாழ்வில் ஏற்றி நடக்கவில்லை. அதன் காரணமாக கபரிலே சொல்லுவான், எனக்கு தெரியாது என்று. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுவான், அன் கதப, இவன் பொய் சொல்லிவிட்டான், வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், இவன் பொய் சொல்லிவிட்டான் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு நரகத்துடைய விரிப்பை விரியுங்கள்,
நரகத்துடைய விரிப்பை நீங்கள் விரியுங்கள். நரகத்தினுடைய வாயிலை அவனுக்காக திறந்து வையுங்கள். அவன் நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பாவிகளுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் கபரிலே இருக்கிற போது காலையிலும் மாலையிலும் அந்த நரகம் அவர்களுக்கு காட்டப்படும். நரகத்துடைய காட்சிகள் காலையே பார்ப்பார்கள். அதுக்கு பிறகு மாலையிலேயும் அல்லாஹ் அவருக்கு அந்த நரகத்தை காட்டிக்கொண்டே இருப்பான். அவன் உலகத்தில் என்னை மறந்ததன் காரணமாக, என்னை மறந்து வாழ்ந்ததன் காரணமாக இதை அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக சொன்னார்கள், அவனை கபர் நெருக்கும், கபர் அவனை நெருக்கும். அவனுடைய விலா எலும்புகள் உடைகிற அளவுக்கு, ஒன்றோடு ஒன்று சேர்கிற அளவுக்கு கபர் அவனை நெருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று சொன்னார்கள், அவனுடைய கபரிலே ஒரு மனிதன் வருவான். எப்படி நல்ல மனிதன், நல்ல அமல்கள் செய்த மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்தானோ நல்ல மனிதன், அதே போன்று இவனுக்கு ஒரு மனிதன் வருவான். ரஜுலுன் கபீஹுல் வஜ்ஹ், அந்த மனிதன் தான் அவனுடைய முகத்தை பார்த்தாலே பயம் வரும் அலங்கோலமான முகத்தோடு வருவான். அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய வாடையோடு வருவான். வந்து சொல்லுவான், உனக்கு வந்த கேடு, உனக்கு நீ அதாவது தீங்குக்குள் அகப்பட்டு விட்டாய் என்று அவனுக்கு அவன் இந்த மனிதன் சொல்லுவான். இந்த நேரத்திலே இந்த அலங்கோலமான மனிதனை பார்த்து கேட்பான், நீ யார் என்று கேட்பான். நீ யார், எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்று கேட்பான். அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், அலங்கோலமான அந்த மனிதன் சொல்லுவான், நான் தான் அமலுக்குல் ஹபீஸ், நீ உலகத்தில் செய்தாயே, அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்கள் செய்தாயே, தொழுகையை விட்டாயே, வட்டியை ஹலாலாக நினைத்து செய்தாயே, அல்லாஹ் ஆகமாக்கிய வியாபாரத்துக்கு பதிலாக வேறு வியாபார முறைகளை பயன்படுத்தினாயே, அந்த விடயங்கள் தான், அந்த கெட்ட செயல்கள் தான் நான் என்று அந்த மனிதன், அலங்கோலமான அந்த கெட்ட மனிதன் கபரில் அடக்கப்பட்டவிடம் சொல்லுவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். இறுதியாக அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி லா துகிமிஸ்ஸா, ரப்பி லா துகிமிஸ்ஸா, அல்லாஹ்வே நீ மறுமையினால ஏற்படுத்தி விடாதே, இந்த வேதனை எனக்கு போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே பேசுவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், இத்துணை வேதனைகளோடு இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த மனிதனுக்கு அல்லாஹ் இத்துணை வேதனைகளை கொடுக்கிறான். நபிகளார் மீண்டும் சொன்னார்கள், தொடர்ச்சியாக சொன்னார்கள், அந்த மனிதத்திலே கேட்கப்படுகிற கேள்விக்கு அவன் ஒருபோதும் பதில் சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான், குன்து அகூலுன் நாஸ், இந்த உலகத்தில் வாழ்கிற போது மக்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதைத்தான் என்னுடைய வாழ்க்கையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றவில்லை, பிற மனிதர்கள் சொல்வதுதான் என்னுடைய வாழ்வாக இருந்தது. நபிகளாருடைய சுன்னாவை படிக்கவும் இல்லை, அதை நான் பின்பற்றவும் இல்லை என்று அந்த மனிதன் சொல்லுவான். அந்த மலக்கு சொல்லுவார், லா தரைத்த வலா தலைத், நீ மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை, இந்த நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றவும் இல்லை என்று அந்த மலக்கு அவனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு, சும்மா எவரிவோ மித்ரகத்தின் ஹதீதின், அவனுக்கு இரும்பாலான சுத்தியலை கொண்டு அடிக்கப்படும், இரும்பாலான சுத்தியலை கொண்டு அந்த மனிதனுக்கு அடிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைன உதுனைஹி, அவனுடைய பிடரியிலே அந்த சுத்தியலால் அடிக்கப்படும். அந்த அடிக்கிற அந்த வேதனையின் காரணமாக அவன் கூச்சலிடுவான். அந்த கூச்சல் சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அனைவரும் கேட்பார்கள். மனிதன் கேட்டுவிட்டால் லசைக்க, அவன் மயக்கமுற்று விழுந்து விடுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கபர் தொடர்பாக, கபருடைய வேதனை தொடர்பாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, கபருடைய வேதனை விட்டு அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையிலும் இந்த அதாவது கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தொழுகையிலே அத்தஹியாத் இறுதி அத்தஹியாத்தில் கடைசி பகுதியில் அத்தஹியாத் முடிந்ததற்கு பிறகு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விடயங்களை கொண்டு பிரார்த்திப்பார்கள். 4 விடயங்களுடைய அதாபை விட்டு வேதனை விட்டு பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு. வ மின் அதாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு. வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், யா அல்லாஹ் வாழ்வினுடைய மரணத்தினுடைய ஃபித்னாவை விட்டு என்னை பாதுகாத்து விடு. வ மின் ஷர்ரி ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இறுதி அத்தஹியாத்துக்கு பிறகு இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு தான் சலாம் கொடுப்பார்கள் என்பதாக ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் அறிய முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கபர் குறித்து அஞ்சிக் கொள்வோம். கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருவோம். இந்த கபருடைய வேதனை தொடர்பாக அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் இந்த கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்து தருவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.